ஆண்டவர் பேசுகிறவர். அல்லேலூயா, ஆமென். உலகம் எங்கிலும் ஒரே ஒருத்தருடைய பிறந்த நாளில் இந்த பூமியில் இருக்கிற அத்தனை பேரும் கொண்டாடுறாங்கன்னா அது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, ஆமென். It's a privilege for us to celebrate our Jesus Christ, the birth. அவருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுவது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியம். அப்பப்போ நான் கொஞ்சம் இருமிக்குவேன், அது கொஞ்சம் நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள். இன்னும் அதெல்லாம் சரியாகலை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தெய்வம் நல்லவர். கடந்த நாட்களிலே நான் இதை குறித்து சிந்தித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே, கிறிஸ்மஸ் செய்தி ஒரு விசேஷமாக இருக்கணும். ஆண்டவர் பிறந்தார், எல்லாத்துக்கும் தான் தெரியுது, எல்லாத்துக்கும் தான் தெரியுது. சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுங்களேன். ஆமாம், இல்லைன்னா தூக்கி போடுங்களேன். அப்படி ஆமாம், ஒன்று சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுங்க, இல்லைன்னா தூக்கி போட்டுருங்க. ஆமாம், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனிங்க, கர்த்தர் நல்லவர். ஆண்டவரை பேசுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் நான் கேட்டபோது, எல்லா செய்தி வழக்கமாக நம்ம கொடுக்குறோம். நம்ம ஆண்டவர் பிறந்தார், பிறந்தது எதுக்காக பிறந்தார், ஏன் பிறந்தார், இதெல்லாம் சொல்லி கிட்டத்தட்ட 18-19 வருஷமாக அதே பிரசங்கத்தை பண்ணி பண்ணி ஆமாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டயர்ட் ஆகிட்டேன் நானே. ஆனால் இயேசுவின் பிறப்பு எப்பயுமே விசேஷம்தான். ஒவ்வொரு முறையும் அவர் செலிப்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் ஸ்டார் கட்டுறாங்க, டெக்கரேட் பண்ணுறாங்க, லைட் கட்டுறாங்க, சாண்டா கிளாஸ் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறாங்க. இதில் என்னன்னா இந்த கேரளாவிலாம் சண்டை. நீ உயரமாக ட்ரீ வைக்கிறியா, நான் உயரமாக ட்ரீ வைக்கிறேன்னா. இன்னும் சில இடங்களில் ஸ்டாரு, ஆந்திராவிலாம் நீங்கள் பாருங்கள், யார் பெத்த ஸ்டார் கட்டுறா அப்படின்னு. ஆமாம், அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை. அவன் பார்த்தீங்கன்னா சர்ச்சை விட பெரிய ஸ்டார், சர்ச்சே சின்னதாக தான் இருக்குது, ஸ்டார் அவ்வளோ பெருசு. ஆமாம், ஒரு ஆள் உள்ளே போய் லைட்டு கட்டுறான், அவ்வளோ பெரிய ஸ்டாரு. அப்படி ஸ்டாரில் இதெல்லாம் ஓகே, நல்லா இருக்குது. அதே மாதிரி சாண்டா கிளாஸ், இந்த வருஷம்தான் சாண்டா கிளாஸ் இல்லாத வருஷமாக நம்ம கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சாண்டா கிளாஸு தாத்தா நல்லா தான் இருக்கிறாரு, நமக்கு ஆமாம் நிறைய விஷயம் சரியில்லாமல் போச்சு. அதனால வேணாம் விட்டுட்டேன் நான். ஆமாம், தாத்தா பரவாயில்ல தான், அப்புறம் நிறைய கிழிஞ்சிருச்சு, அது தைக்க முடியல. அதனால் சரி, கிழிஞ்சதாகவே இருக்கட்டுமே, பழையவைகள் பழையதாக இருக்கட்டும், இனி புதுசாக நம்ம ஏதாவது பண்ணுவோமே அப்படின்ட்டு தான் அதெல்லாம் நான் நெக்லெக்ட் பண்ணிட்டேன், அதெல்லாம் வேணான்னு சொல்லி. ஆகவே இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயமாக விசேஷமானதாக இருக்குன்னு நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். வாசியுங்கள், மேத்யூ சாப்டர் 2:11. யாராவது ஒருத்தர் வாசிக்க கேட்போம். நம்ம வாசித்த பகுதி தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனம். பிரவேசித்தது கண்டு விழுந்து பணிந்து கொண்டு திறந்து பொன்னை எனக்கு அருமையானவர்களே, எனக்கு இந்த காரியம்தான் என்னோடு ஆண்டவர் பேசின விஷயம். தேவன் நல்லவர். நல்ல கவனிங்க, இதை நல்ல கவனிச்சிங்கன்னா இயேசுவினுடைய பிறப்பு எவ்வளவு மகிமை அப்படின்றது உங்களுக்கு புரியும். அன்பானவர்களே, 3 ஞானிகள் தூர தேசத்தில் இருந்து இயேசுவினுடைய பிறப்பை குறித்து கேள்விப்பட்டுன்றதை விட நாங்கள் கிழக்கிலே ஒரு நட்சத்திரத்தை கண்டோம். We have seen a star on the side of east. The referring the birth of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை அறிவிக்கிற ஒரு நட்சத்திரத்தை நாங்கள் கிழக்கிலே கண்டோம். அந்த நட்சத்திரத்தை வழிகாட்டுதலின்படி நாங்கள் இயேசுவை காண வந்திருக்கிறோம் என்று வந்தார்கள். யோசிச்சு பாருங்க, ஒரு 3 ஞானிகள், the 3 wise men,
ஞானம் உள்ளவே ஒரு நட்சத்திரத்துக்கு பின்னாடி போவானா? ஹலோ, யோசிச்சு பாருங்க. நட்சத்திரத்துக்கு பின்னாடி ஒரு 3 பேர், சாதாரண பிரயாணம் இல்லை. குடும்பத்தை விட்டுட்டு, குட்டிகளை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க இந்த யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற இயேசுவை காணும்படிக்கு அவர்கள் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி, டிராவல் பண்ணி. அப்பெல்லாம் நம்மள மாதிரி பிரயாணம் கிடையாது, இப்ப எல்லாம் சூப்பர் ஃபாஸ்ட், சூப்பர் சோனிக்கு. ஆமா, பயங்கர வேகத்தில் எவ்வளவு வேகமா போகணும் அப்படின்னு. அநேகமா நம்முடைய பிள்ளைகள் எல்லாம், நம்முடைய தலைமுறையில் அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை, இன்னும் 2-3 தலைமுறையில் பூமி நல்லா இருந்துச்சுன்னா, பூமி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் தஞ்சாவூர்லாம் போகணும் அப்படின்னா 2 மினிட்ஸ் இன்ஸ்டண்ட்டாக, உட்கார்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. அமெரிக்கா போகணும்னா சும்மா 2 hours, 1 hour சூப்பர் சோனிக் ஃப்ளைட்டில் ஏறி உக்காந்ததும் தெரியாது, போகிறதும் தெரியாது. ஆமாம், இன்னும் போகிற வழியில் ஒவ்வொருத்தருக்கும் பாராசூட் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. நாங்கள் நிறுத்துறதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க, நாங்கள் அப்படி தள்ளி விட்டுருவோம், நீங்கள் இறங்கிங்க. அவ்வளோ வேகமாக போய் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த நாட்களிலே ரொம்ப புவரான டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஒட்டகத்தின் வழியாக தான் போகணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பார்த்துக்கோங்க. ஒரு 3 ஒட்டகம் இருக்கும், ஒரு 3 சாஸ்திரிகளை, ஞானிகளை போட்டிருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் அந்த படத்தை போட்டு, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார், இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். அப்படிதானே? அந்த 3 ஒட்டகம் ரிசம்பிள்ஸ், அந்த 3 ஒட்டகம் 3 ஞானிகள் இயேசுவினுடைய பிறப்பை அறிவிக்கிறது. யாருக்கும் அதை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுன்ற அவசியம் இல்லை. அதை பார்த்தாலே இது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறிக்கிறது அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த அளவுக்கு அவங்களுடைய பிரயாணம் பயங்கரமா இருந்துச்சு. சரி, பிரயாணம் பண்ணி வந்தார்கள். இதுல விசேஷம் என்ன அப்படின்னா, இப்ப குழந்தை பிறந்துச்சுன்னா நீங்க எப்ப போய் பார்ப்பீங்க? ஹலோ, ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு செய்தி வந்துருச்சு, நீங்க எப்ப போய் பார்ப்பீங்க? ஹலோ, உடனே 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 அவங்க எந்த விதமான ஐசி வார்டில் வச்சிருந்தா கூட நம்ம ஆளுங்க பக்கவாட்டு வழியா போய் நுழைஞ்சு பிள்ளைய பார்த்துட்டு வந்துடுறாங்க. பிள்ளைய பார்த்து, நீ என்ன என் பிள்ளைய பார்க்கறதுக்கு நீ என்ன கெடு கொடுக்கறது? பார்த்தது நான் எப்படினாலும் பார்ப்பேன். என் புள்ள, எனக்கு என்னுடைய பேரன் அப்படின்னு அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு ஆர்வம். அப்போ பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நமக்கு சொந்த பந்தங்களாக இருந்துச்சுன்னா உடனே போய் பார்ப்போம். ஒரு வாரத்தில் ஒருவேளை சொந்த பந்தம் இல்லை அப்படின்னா நமக்கு எப்போ டப்பு கிடைக்குதோ, ஆமாம், எப்போ நமக்கு பசை இருக்குதோ அப்போ போய் நம்ம ஒரு துணியை எடுத்து கொண்டு போய் பார்த்து வருவோம். ஆனால் இந்த 3 சாஸ்திரிகளும் எப்போ இயேசுவை பார்க்க வந்தாங்க தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? ஹலோ ஹலோ, எப்போ பார்க்க வந்தாங்க தெரியுமா? பிறந்த உடனே. வெரி குட். வேற? நட்சத்திரத்தை கண்ட உடனே. அப்புறம் உங்களுக்கு ஒரு பியூட்டியை சொல்லட்டுமா? 2 வருஷம் கழிச்சு. உங்களால நம்ப முடியுதா? என்னடா பாஸ்டர் வேற மாதிரி சொல்றாரு, நம்ம வேற மாதிரி கேள்விப்பட்டு, நம்ம ஒரு மாதிரி தானே பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு மார்க்கமா தானே. ஆஃப்டர் 2 years உங்களுக்கு அதை ரெஃபர் பண்றேன். அதுக்கு என்னுடைய கருத்து அதுவல்ல, ஆனா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லணும். அதுக்காகத்தான். ஏரோது இதை கேள்விப்பட்டு 2 வயதுக்கு உட்பட்ட, ஏன் 2 வயதுக்கு உட்பட்ட
ஏற்கனவே பிறந்து 2 வருஷம் ஆகுது. புரியுதுங்களா? அதனாலதான் ஏறுவது 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை எல்லாம் அருமையான தெய்வ பிள்ளைகளை. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நாம கவனிக்க வேண்டிய மைய கரு என்னன்னா, இந்த 3 ஞானிகளும் இயேசுவினுடைய பிறப்பை பார்க்க வந்தவர்கள் வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. ஒரு குழந்தை அங்க தவழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த குழந்தையை அப்படியே சாஷ்டாங்கமாய் விழுந்து அவர்கள் பணிந்து கொள்ளுகிறார்கள் ஞானிகள். எப்படி நம்ம முழங்கால் போடுறதுக்கு யோசிக்கிறோம், நம்மளால திருவிருந்து கீழே உக்காந்து முழங்கால் போட்டு எடுக்க முடியல. ஏன்னா நம்ம செத்துருவோம்ல, உயிர் போயிடுச்சுன்னா நம்மளால அதை சில விஷயங்களை விட்டு கொடுக்க முடியல. ஆனா பாருங்க, ஞானிகள், அவ்வளவு பெரிய ஞானிகள், புத்திமான்கள், ஒரு நட்சத்திரத்தை பார்த்து யூதருக்கு ராஜாவாக இந்த உலக இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்கிற செய்தியை, ஒரு யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்கிற அந்த செய்தியை அவர்கள் அப்படியே கண்ணமிட்டு, அவர்கள் ரொம்ப கவனித்து கூர்ந்து அதில் இடத்திலே போய் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்ளுகிறார்கள். நம்முடைய ஆண்டவர், எனக்கு அருமையானவர்கள், அவருக்கு முன்பாக சகலமும் பணிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஆமென். நாம எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும், எந்த ஸ்தானத்தை எட்டினாலும், அவருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுகிற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த ஞானிகள் அதை வெளிப்படுத்துகிறார்கள். அந்த ஞானிகள் அதை பிரதிபலிக்கிறாங்க, ரெசம்பிள்ஸ் பண்றாங்க. அதை அப்படியே கண்ணாடி மாதிரி நமக்கு காண்பிக்கிறார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப சாஷ்டாங்கமாய் விழுந்தவர்கள் இப்ப எழுந்து அவங்க நிலமெல்லாம் விசாரிச்சு ஒரு 3 கிஃப்ட கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? 3 கிஃப்ட். என்னென்ன கொடுக்குறாங்க? பொன்னு, தூபவர்க்கம், வெள்ளை போலம். இந்த 3 கிஃப்ட். இவங்க ஞானிகள் அல்லவா, இவங்க செய்யற ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. ஞானிகள் இவங்க 3. இந்த நம்ம கொஸ்டின் ஆன்சர்ல கூட இந்த கேள்வி கேட்கப்பட்டது. நல்ல கவனிங்க, வந்திருந்தவங்களுக்கு தெரியும். நல்ல கவனிங்க. பொன்னு, தூபவர்க்கம், வெள்ளை போலம், இந்த 3 பொருட்களை இவர்கள் சுமந்து வந்திருக்கிறார்கள். யாருக்கு கொடுக்க? இயேசு கிறிஸ்துவுக்கு, அவருடைய அந்த குழந்தைக்கு கிஃப்ட் பண்ணுவதற்கு. அருமையானவர்களே, நம்ம சர்ச்சில் 2 பேர் இருக்காங்க. எப்படி தெரியுமா? ஒரே கிஃப்ட வாங்கி வாங்கி கொடுப்பாங்க. என் வாழ்க்கையிலே நான் அப்படி பார்த்தது இல்லைங்க. ஆமா, வேற யாரும் அல்ல, நன் அனதர் தென், ஆமா, ஜெரன் அண்ட் மோசஸ். இத்தனைக்கு அவங்க வாங்கிட்டு வந்த கிஃப்டும் இல்லை அது. பார்த்துக்கங்க, பயங்கரமான ஆளுங்க. நான் இப்படி ஆளுகளை பார்த்ததில்லை. அப்ப கிஃப்ட் கொடுக்கும் போது அது விளையேறப்பட்டதல்லவா, அது வாங்குறவங்களுக்கு ஒரு சந்தோஷம், கொடுக்கிறவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். இப்ப இந்த 3 ஞானிகளும் ரொம்ப தூரத்தில் இருந்து இந்த பொன்னையும், தூபவர்க்கத்தையும், வெள்ளை போலத்தையும் அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஏன் கொண்டு வரணும்? இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு இந்த 3 பொருட்களையும் கிஃப்டா. சரி, நம்ம யாருக்காவது பிறந்த குழந்தைக்கு பொண்ணு போட்டிருக்கிறோமா? ஒரு மோதிரம் போட்டிருக்கிறோமா? ஆயப்பன் போடணும், அது வேற கணக்கு, போட்டே ஆகணும், இல்லைன்னா கோச்சுக்குவாங்க.
போடணும் போடணும். அதுக்கு தான் எங்களை மாதிரி ஆயிரணும். பிரச்சனையும் இல்லை. நாங்கள் என்னைக்குமே போட மாட்டோம்ன்றோம். நாங்கள் போடலைன்னா தான் பொண்ணே தருவோம். அப்படிலாம் ரூல்ஸ் வச்சிருக்கிறோம். நல்ல கவனிங்க. இப்ப இந்த 3 ஞானிகளும் கொண்டு போய் இந்த பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அவர்கள் கொடுத்ததினுடைய ஆழமான அர்த்தம் என்ன? நான் ரத்தன சுருக்கமா முடிக்கிறேன், சீக்கிரம் அனுப்பிச்சிடுறேன், கவலைப்படாதீங்க, ரொம்ப நேரம் ஆகாது. இந்த பொன் எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், இந்த பொன் இவர் ராஜா என்பதை உலகுக்கு தெரியப்படுத்துவதற்காக அவர்கள் அந்த பொன்னை கொண்டு வந்து அந்த குழந்தைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசாக அவர்கள் கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. பொன் என்பது ஒரு சிங்காசனத்துக்குரியது, ராஜாவினுடைய ஸ்தானத்துக்குரியது. என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, the gold, the symbol of a king. அது இந்த பொன்னானது அது ராஜாவுக்கு அடையாளமாக, ஏதோ ஒரு பட்டணத்துக்கு மட்டுமல்ல, இந்த உலகுக்கு, இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு ராஜாவாக கர்த்தர் இருக்க போகிறார் என்பதை அவர்கள் அறிவிக்கும்படியாக அந்த பொன்னை பரிசாக கொண்டு வருகிறார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் சங்கீதத்தின் புஸ்தகம் 72வது சங்கீதத்தை வாசிப்பீர்களே ஆனால் எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாருமே எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 72 7வது வசனத்திலிருந்து நீங்கள் கவனிப்பீர்களானால் வாசிங்க. இருக்கும். அவர் அரசாளுவார். தொடர்ந்து பணிந்து கொள்ளுவார்கள், சேவிப்பார்கள். எளியவனையும் சிறுமியானவனையும் விடுவிப்பார், பலவீனனுக்கும் ரட்சிப்பார், தப்புவிப்பார். பிழைத்திருப்பார். சேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும், ஜெபம் பண்ணப்படும். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த பொன், இந்த 3 ஞானிகள் கொடுத்ததினுடைய பிரதிபலிப்பு, அடையாளம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து நமக்கு ராஜாவாக இருக்க போகிறார். அல்லேலூயா. அவர் சும்மா இல்லை. இந்த 72வது சங்கீதத்தை 7 முதல் 15 வரைக்கும் படிப்பீங்கன்னா, அவர் விடுவிக்கிறவராய், உங்களை காப்பாற்றுகிறவராய், உங்களை நடத்துகிறவராய், உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவராய், உங்களை விசாரிக்கிறவராய், உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய், உங்களை கொடுமைக்கும் ஆபத்துக்கும் தப்புவிக்கிற தேவனாய் அவர் ராஜாவாக இருக்க அவர் தகுதி உள்ள தேவன் என்பதை அந்த பொன் நிரூபித்து காண்பித்தது. அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் ஏதோ பிறந்திருக்கிறார்னு சொல்றதுக்காக அவங்க வரல. அந்த பொன், அவர்கள் கொடுத்த அந்த பொன் என்கிற பரிசு பொருள் அவ்வளவு உன்னதமானது. கருமையான தெய்வ பிள்ளைகளை, சேபாவில் உள்ள பொன் விலையேற பெற்றது. ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லி. என கருமையான தெய்வ பிள்ளைகளை, அது 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 கிடைக்க பெறுவதற்கு ரொம்ப நாள் காத்திருக்கணும், ரொம்ப நாள் பிரயாசப்படணும், உழைக்கணும், பாடுபடணும்.
அந்த பொன்னை அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்ததின் அடையாளம், இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். யூதருக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் அவர் காப்பாற்றுகிறவராய், விடுவிக்கிறவராய், பாதுகாக்கிறவராய், அரசாளுகிறவராய். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அவர் வேதம் சொல்லுகிற சத்துருக்களை கூட அவர் முறியடிக்கிறவராய். வேதம் சொல்லுகிறது, ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு நதி தொடங்கி பூமியின் எல்லை வரைக்கும் அவர் அரசாளுவார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அரசாள பிறந்தவர். எனக்கு அன்பான கர்த்தருடைய இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்லுகிறேன். ஏதோ பிறந்தார் என்று கேட்டு போவதற்காக இந்த இடத்துக்கு நாம வரல. அவர் என் குடும்பத்தை, என்னை, என் வாழ்க்கையை, என் பிள்ளைகளை, என் சபையை, என் தேசத்தை, என் ஜனத்தை அரசாள பிறந்த அவர் ராஜாவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையிலே என்னை நடத்துகிற ராஜா, என்னை விடுவிக்கிற ராஜா, என்னை காப்பாற்றுகிற ராஜா, என்னை ஆதரிக்கிற ராஜா, என்னை என் தேவைகளை சந்திக்கிற ராஜா, என்னுடைய ஒவ்வொரு காரியங்களையும் கவனித்து என் தேவையின் அடிப்படையில் அவைகளை மிக கவனத்தோடு கையாளுகிற ஒரு ராஜா எனக்காக பிறந்திருக்கிறார். அவர் என்னை ஆள பிறந்த தெய்வம். அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவர் பிறந்த அந்த அவர் ராஜாவாக பிறந்திருக்கிறார் என்பதை பிரதிபலிக்கும்படியாகத்தான் அந்த பொன் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது. இரண்டாவது தூப வர்க்கம். இந்த தூப வர்க்கம் the frankincense என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். the frankincense தூப வர்க்கம். இது எப்படின்னா, இது இந்தியாவிலேயும் அரேபியாவிலேயும் இது மரப்பட்டைகளிலிருந்து எடுக்கப்படுகிற ஒரு பிசின் தைலம். அதை பக்குவப்படுத்தின பிறகு இந்த தூப வர்க்கம் நம்முடைய கையிலே கிடைக்கிறது. இந்த தூப வர்க்கம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்றால், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பலி செலுத்தப்படும் பொழுது மகாபரிசுத்த ஸ்தலத்திலே தேவனை சந்திக்க வரும் பொழுது அந்த தூப வர்க்கம் அந்த இடத்திலே வைக்கப்படும். அந்த தூப வர்க்கத்தினுடைய நறுமணம் அந்த இடம் முழுவதும் வியாபித்திருக்கும். இது எதை காட்டுகிறது என்றால், இவர்கள் கொடுத்த இரண்டாவது பரிசு தூப வர்க்கம். இந்த தூப வர்க்கம் என்பது உங்களுக்கு பிறந்திருக்கிற தாவீதின் ஊரிலே பெத்லகேமிலே இந்த பிறந்திருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து அவர் ராஜாவாக மாத்திரமல்ல, தம்முடைய ஜனத்துக்கு பிரதான ஆசாரியராகவும் அவர் இருக்க போகிறார் என்பதை அது அடையாளப்படுத்துகிறது. அல்லேலூயா. பிரதான ஆசாரியர். நல்ல கவனிங்க. ஆண்டவர் தூப வர்க்கத்தை, இதுல நீங்க வேதத்தை தூப வர்க்கத்தை குறித்து ஆய்வு செய்வீர்களானால், தூப வர்க்கம் மிகவும் பரிசுத்தமானது. அதை தொடுவதற்கே நாம ரொம்ப கவனமாய் பரிசுத்த உள்ளத்தோடு கூட நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. The symbol of a high priest, the frankincense is the symbol of a high priest. அவர் பிரதான ஆசாரியரை பிரதிபலிக்கிற ஒரு அடையாளமானது தான் இந்த தூப வர்க்கம். நல்ல கவனிங்க. நீங்க லேவியராகமம் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களை வாசிங்கன்னா, இந்த தூப வர்க்கத்தை நாம பாவ நிவாரண பலியோடு மிக்ஸ் பண்ணக்கூடாது. நல்ல கவனிங்க. பலி செலுத்தப்படும் பொழுது பாவ நிவாரண அல்லது குற்ற நிவாரண பலியோடு we should never mixed with the sin offering. வாசிங்க. லேவியராகமம் 2வது அதிகாரம் 1-2. வேண்டுமானால் போட்டு நல்ல கவனிங்க. நம்முடைய ஆண்டவர் பிரதான ஆசாரியர்.
Our God is the most holy high priest. அவர்தான் அவர் மகா பரிசுத்தம் உள்ள தெய்வம். அந்த தூப வர்க்கம் எதற்காக கொடுக்கப்பட்டதினுடைய அடையாளம் என்னவென்றால், நம்முடைய ஆண்டவர் பிரதான ஆசாரியராய், எல்லா ஆசாரியர்களுக்கு மேலான ஆசாரியராய், ஏன் ஆண்டவர் அந்த 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 தூப வர்க்கத்தை அவங்களுக்கு கொடுத்தாருன்னா, இந்த உலகத்திலேயே பாவம் இல்லாதவராய், பரிசுத்தம் உள்ளவராய், குற்றமற்றவராய், மாசற்றவராய், நீசராய், எந்த விதமான அசுத்தமும் இல்லாதவராய் பிறந்த ஒரே ஒருவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த உலகத்தில் எந்த ஜீவனும் பாவத்தினால் பிறந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு மகா பரிசுத்தமானது. எனக்கு அன்பானவர்களே, அதனாலதான் தூப வர்க்கத்தை அந்த ஞானிகள் கொண்டு போய் கொடுத்தார்கள் பரிசாக. அந்த கொடுத்த அந்த பரிசு, இந்த தூப வர்க்கம், the frankincense symbol of a high priest, அது பிரதான ஆசாரியரை பிரதிபலிக்கிறது. நல்ல கவனிங்க. அப்ப ஆண்டவர் அவ்வளோ பரிசுத்தமானவர் என்பதை அந்த இடத்திலே அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டு, அவர் இந்த இடத்திலே ராஜாவாக மட்டும் பிறக்கல, எனக்கு பிரதான ஆசாரியராக, நம்முடைய குடும்பத்துக்கு பிரதான ஆசாரியராக, நம்முடைய சபைக்கு பிரதான ஆசாரியராக, இந்த தேசத்துக்கும் இந்த உலகத்தில் உள்ள மனுக்குலத்துக்கு பிரதான ஆசாரியராக, அவரே பாவமற்றவராக. நல்ல கவனிங்க. ஒருவர் நம்முடைய பாவங்களை கழுவ வேண்டுமானால் அவர் பாவம் இல்லாதவராய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய பாவத்தை இல்லாமல் ஆக்க வேண்டுமானால் அவர் பாவமற்றவராய், பாவம் இல்லாதவராய், பாவத்தை உடைய அந்த ருசியை பாராதவராய் அவர் இருக்க வேண்டும். எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறான், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 17வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போமானால், இப்படி இருக்க சகோதரரே, அப்போஸ்தலரும் கிறிஸ்து, நல்ல கவனித்து பாருங்கள். 4வது அதிகாரம் 14வது 15வது வசனத்தை வாசிப்போமானால், போன மகா பிரதான ஆசாரியர் பற்றி கொண்டிருக்க கடவோம். எவ்விதத்திலும் பாவம் இல்லாதவராயிருக்கிற, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The high priest was very pure. ரொம்ப சுத்தமான தெய்வம். இந்த தூப வர்க்கம், the frankincense, the symbol of a pure, symbol of a high priest. அவர் பிரதான ஆசாரியர் என்பதையும் அவர் பரிசுத்தமானவர் என்பதையும் அடையாளம் காட்டும் வண்ணமாக அந்த 3 ஞானிகளும் 2வது பரிசை கொடுத்தார்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பாவம் இல்லாதவராய் அவர் நம்மிடத்திலே வாசம் பண்ண விரும்புகிறார். அதனாலதான் ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கிற, வேற ஒன்றையும் நான் கேட்கலையப்பா, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். Be holy because I am holy. நான் பரிசுத்தரா இருக்கிறேன், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று நம்மிடத்திலே கேட்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப முதலாவது பொன் அவர் ராஜாவாக பிறந்திருக்கிறார் என்பதை அறிவித்தது.
இரண்டாவது தூப வர்க்கம், the frankincense, அது சிம்பல் ஆஃப் ஹை பிரிஸ்ட், பியூர், அது பரிசுத்தமானவர் என்பதையும், அவரே நமக்கு பிரதான ஆசாரியர், அவரே நமக்கு எல்லாவற்றையும் நடத்துகிறவர், வழிகாட்டுகிறவர், வழி நடத்துகிற மெய்ப்பர் என்பதை அடையாளம் காட்டியது. மூன்றாவதாக வெள்ளை போலம். வெள்ளை போலம், நல்ல கவனிங்க. மூணாவது பரிசு வெள்ளை போலத்தை, the symbol of death. எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிலேயே அந்த கொடுத்த அந்த வெள்ளை போல பரிசு இருக்கல்லவா, நல்ல கவனிங்க. எந்த குழந்தைக்கும் ஒரு பரிசை வாங்கி கொடுக்கும் போது அதனுடைய இறுதி கட்டத்துக்கு தேவையானதை யாரும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த மூன்று ஞானிகளும் அந்த பரிசை கொடுக்கும் போது, முதல் பரிசு அவர் ராஜாவாக பிறந்திருக்கிறார் என்பதை அறிவித்தது. இரண்டாவது பரிசு அவர் நமக்கு பிரதான ஆசாரியர் என்பதை அது அடையாளம் காட்டியது. மூன்றாவது வெள்ளை போலம் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் அடையாளம் காட்டியது. எனக்கு அருமையானவர்களே, the purpose of birth of Jesus Christ, இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமியிலே பிறந்தார் என்பதனுடைய அடையாளமாக இந்த வெள்ளை போலம் காண்பிக்கப்பட்டது. அன்பானவர்களே, நன்றாய் கவனியுங்கள். இந்த வெள்ளை போலம் என்பது எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டது என்று நீங்கள் பார்ப்பீர்களானால், இது முக்கியமாக ஒரு மனிதனுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்படுவதற்கு முன்பதாக யூதர்களுடைய முறைமையின்படி எம்பார்மிங் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கெல்லாம் எடுத்துட்டு திரவத்தால் அடைச்சி அது அப்படியே கெட்டு போகாம இந்த சரீரத்தை பாதுகாக்க பண்ணுவாங்க. அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. இந்த வெள்ளை போலத்தை அப்படி பயன்படுத்துவார்கள். இவன் யாக்கோபு இறந்த போது அப்படிதான் பண்ணாங்க. யோசேப்பு இருந்த போது அப்படிதான் பண்ணாங்க. அவர்கள் எல்லாரும் அந்த சரீரத்தை ஒரு 30 நாட்களுக்கு அல்லது 60 நாட்களுக்கு 90 நாட்களுக்கு பல மாதங்களுக்கு அப்படியே பத்திரமா இருப்பதற்கு இந்த வெள்ளை போலத்தை வைத்துத்தான் அதை ரொம்ப காஸ்ட்லி, இந்த இன்சென்ஸ் ரொம்ப காஸ்ட்லி. வெள்ளை போலம் ரொம்ப விலையேற பெற்றது. இந்த விலையேற பெற்ற வெள்ளை போலத்தை கொண்டு வந்து அவங்க கொடுக்குறாங்க. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, நல்ல கவனிங்க. நான் ஒரு தகவல் படித்தேன். சிமிர்னா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சிமிர்னாங்கிற ஒரு பட்டணம். சிமிர்னாங்கிறது சபையில் ஒன்று, 7 சபைகள்ல ஒன்று சிமிர்னா சபை. இந்த சிமிர்னா அப்படிங்கிற இடமானது வெள்ளை போல தயாரிக்கப்படுகிற அந்த ஃபேக்டரி, பெரிய பெரிய நிறுவனங்கள் அங்கு இருந்ததாக சொல்லுகிறார்கள். அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த சிமிர்னாங்கிற பேரே அப்படித்தான் வந்துச்சான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப அந்த வெள்ளை போலம் என்பது தேவனுடைய மரணத்தை உயிர்த்து, எதற்காக இயேசு பிறந்தார். இன்னைக்கு அவருக்கு 2 வயது. ஆனால் அந்த வயதிலிருந்து மீண்டும் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள ஒரு 33 வயதிலே 33.5 வயதிலே இயேசு கிறிஸ்து என்னவாக ஆக போகிறார் என்பதை இந்த வெள்ளை போலம் அடையாளம் காண்பித்தது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, யோவான் 19:39 வாசிப்போமானால், யோவான் 19:39 என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். நல்ல கவனி, தொடர்ந்து வாசிங்க. எடுத்து
கவனிங்க. இந்த நிக்கோதேமு இருக்காரு பார்த்தீங்களா, அவர் எத்தனை சேக்கல் கொண்டு வந்தாரா அப்படின்னு எவ்வளவு தெரியுங்களா? 32 கிலோகிராம் வெள்ளை போலம். இப்ப வெள்ளை போலம் 32 கிலோகிராம் நம்ம கையில் இருந்துச்சுன்னா we are a multi-millionaire. யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய அந்த கோட்டீஸ்வரன் அந்த பணத்தை பூரா எல்லாத்தையும், அந்த வெள்ளை போலத்தையும் அவன் சேர்த்து வைத்திருந்த அத்தனையும் இயேசுவின் சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு, அந்த துணிகளிலே சுற்றுவதற்கு அவன் அப்படியே கொடுத்தான். 32 கிலோகிராம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவினுடைய இது எங்க ரிசம்பிள் ஆனிச்சு? 33.5 வருடத்துக்கு பிறகு நடக்க போற சம்பவத்தை 3 சாஸ்திரிகள், 3 ஞானிகள் அவங்க கொடுத்த அந்த பரிசு பொருளின் அடையாளத்தின் மூலமாக தேவன் இப்படி இருக்க போகிறார் என்பதை அறிவித்தது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மாத்திரமல்ல, மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போமானால், திராட்சரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். நல்ல கவனிங்க. சிலுவையில் இருந்தபோது கூட இயேசு கிறிஸ்துவுக்கு என்னத்தை கொடுத்தாங்களா? வெள்ளை போலம் கலந்த திராட்சரசத்தை கொடுத்தார்கள். ஆனா இயேசு அதை குடிக்கல. ஏன்னா அந்த கசப்பு உள்ள போச்சு அப்படின்னா வலி மறந்துடும். வலி மறந்துடும். கசப்பு உள்ள போச்சு அப்படின்னா வலி தெரியாம போயிடும். அதுக்காக இயேசு வரவில்லை. அந்த வலியை உணர்ந்து என் ஜனங்களை மீட்க வேண்டும் என்பதற்காக இயேசு தியாகத்தோடு இந்த உலகத்தில் அவர் வந்தார். அல்லேலூயா. அப்ப 3 காரியங்கள், 3 பரிசு. ஒன்று பொன். எதை அடையாளப்படுத்துகிறது? அவர் ராஜா என்பதை அடையாளப்படுத்துகிறது. இரண்டாவது அவர் தூபவர்க்கம். தூபவர்க்கம் எதை அடையாளப்படுத்துகிறது? அவர் பிரதான ஆசாரியர். அவர் நம்மை நடத்துகிறவர், நம்மை கைவிடாத தேவன், நம்மை எந்த சூழ்நிலையிலிருந்தோ நமக்கு ஆலோசனை கொடுக்கிற பிரதான ஆசாரியர் அவர்தான். நம்மை சுத்திகரிக்கிறவர், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற பிரதான ஆசாரியர் அவர்தான். மூன்றாவது வெள்ளை போலம். இந்த வெள்ளை போலம் எதற்காக? அவருடைய தியாகத்தின் அடையாளம். அவர் மரித்து உயிர்த்தெழ போகிறார் என்பதின் அடையாளம். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் எந்த ஒரு வெள்ளை போலமும் பொன்னும் தூபவர்க்கமும் அவருடைய பரிசுத்தத்துக்கு நிகராகிவிட முடியவே முடியாது. அவ்வளவு உன்னதமானவர். ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த 3 ஞானிகளும் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த அந்த நாளிலே அங்க போய் அவர்கள் கால் வைத்து அவர்கள் சாஷ்டாங்கமாய் பணிந்து அந்த பரிசு பொருளை கொடுத்ததினுடைய அடையாளம் அவர் ராஜா என்பதை குறிக்கிறது. அவர் பிரதான ஆசாரியர் என்பதை குறிக்கிறது. அவர் உங்களுக்காக எனக்காக மரித்து உயிர்த்தெழப் போகிறார் என்பதை செய்தியை அறிவிக்கிறது. அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே இந்த 3 காரியங்களை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு ராஜா. இந்த உலகத்திலே எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு மெய்யான ஒளியை உடைய ஒரு ராஜா இருக்கிறார் என்று சொன்னால் அவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் பிரதான ஆசாரியர். உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து உங்களை நடத்தி உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை மன்னித்து அக்கிரமங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்குகிற பிரதான ஆசாரியர். மூன்றாவதாக அந்த வெள்ளை போலம் தியாகம் உள்ள தேவன். இயேசுவை போல தியாகம் பண்ண இந்த உலகத்தில் ஒரு தெய்வமும் முடியாது. அதனாலதான் நாம பாடும்போது கூட நம்ம பாடுகிறோம், கர்த்தாவே தேவர்களில் உமக்கோப்பானவர் யார்? ஆண்டவருக்கு ஈடா இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன ஆண்டவர். ஏன்னா அவர் உங்களுக்காக எனக்காக அவர் 2025 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ரத்தம் சிந்தினார். அன்பானவர்களே,
அந்த பிறப்பை கண்ட அந்த காண சென்ற இந்த 3 ஞானிகளும் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அந்த குழந்தை அந்த நட்சத்திரம் நிற்கிறதை கண்டு, அந்த நட்சத்திரம் அந்த இடத்துல இனி மூவ் ஆகல, அடுத்த கட்டத்துக்கு போகல அப்படின்றத கண்டு, அந்த இடத்துல வந்து குழந்தை இருக்கிற இடத்துக்கு நேராக நட்சத்திரம் இருக்கிறதை கண்டு, குழந்தையை கண்டு அவர்கள் ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். உடனே மேய்ப்பர்களுக்கு செய்தி பறக்கிறது, எல்லாத்துக்கும் போகுது. ஏன்னா குழந்தையை பத்திரமா ஒளிச்சு வச்சிருந்தாங்க இத்தனை நாளா. அருமையான தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் இந்த செய்தியை சொல்றார். உங்களுடைய ராஜா உங்கள் உள்ளத்தில் இன்னைக்கு பிறந்திருக்கிறார். உங்களுடைய பிரதான ஆசாரியர் உங்கள் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். உங்களுடைய பாவங்களை கழுவி உங்களை சுத்திகரித்து உங்களை அவர் வாசம் பண்ணுகிற இடத்துக்கு அழைத்து கொண்டு போவதற்காகவே இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு ஒரு சரித்திரம் என்று நம்ம சொல்லி நிறுத்திவிட முடியாது. அது ஒரு சகாப்தம். உங்களுக்காக எனக்காக இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவனாய் உயிருள்ள தேவனாய் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒருவரையும் தள்ளாத தேவன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்ம எல்லாரும் துதிப்போம். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ஆமென். இந்த வசனத்தை அப்படியே தியானித்து, பொன்னு, தூபவர்க்கம், வெள்ளை போலம், ஆண்டவரே இந்த 3 அனுபவங்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. Glory to God. ஆமென். Let this word, ஆமென், ஆண்டவரே ஒரு டிவைன் சேஞ்ச் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, let this word become a divine change in our life. எங்க வாழ்க்கையில ஒரு வித்தியாசமான அனுபவத்தை உண்டாக்குவதாக உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, அப்பா, நீர் எங்களுக்காக பிறந்திருக்கிறீர். எங்களுக்காகவே இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபருக்காக நீர் பிறந்த இந்த தினத்தை நாங்கள் கொண்டாடி நாங்கள் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நீ ராஜாவாக இருந்திருக்கிறீர். நீ ராஜாவாக இருக்க போகிறீர். நீர் அரசாளுகிற ஒரு அரசாட்சி வரப்போகிறது ஆண்டவரே. நீர் பிரதான ஆசாரியராய், பரிசுத்தமுள்ளவராய், ஆண்டவரே தூப வர்க்கத்தை ஏந்தினவராய், மாசற்றவராய், குற்றமற்றவராய் எங்கள் நடுவிலே நீர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீர். நீர் தியாகமுள்ள தேவன். உம்முடைய தியாகத்துக்கு ஈடாக நாங்கள் எதையும் செய்துவிட முடியாது. Thank you Lord for the sacrifice. Thank you Lord for the crucifixion. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு துன்பப்பட்டு கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தின தயவுக்காக நன்றி. அதெல்லாம் நாங்க நினைச்சு பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்க இன்னும் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக, எங்களுக்கு ராஜா நீர் ஒருவரே என்பதை மனதில் பதிய வைக்க, எங்களை நடத்துகிற பிரதான ஆசாரியர் நீர் என்பதை நாங்கள் உறுதியாய் எங்கள் மனதில் வைத்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய ராஜா. உடைய பலிபீடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கடந்து வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்த இந்த தினத்துல நாங்கள் எல்லாரும் நினைவு கூர்ந்து கர்த்தரை தொழுது கொள்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் புதியவர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவ கரம் கூட இருக்கட்டும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. இந்த பாட்டு பாடுவோமா? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களே, உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர், உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்?
பாடுவோம் எல்லோரும் சேர்ந்து. உமக்கொப்பானவர் எல்லாம் நல்ல வாய்களை திறந்து பாடுவோம். பூமியிலும் தேவர்களே உமக்கொப்பானவர் எல்லோரும். பூமியிலும் உமக்கொப்பானவர் கர்த்தாவே தேவர்களே உமக்கொப்பானவர் வானத்திலும் உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் நல்லவர். நம்ம எல்லாம் கரங்களை உயர்த்தி தேவன் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக ஆமென் நன்றி செலுத்தி, ஆண்டவர் பிறந்தார் என்பது ஒரு செய்தி மட்டுமல்ல, அது ஒரு சகாப்தம். நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பர்வதத்திலே வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே நாங்கள் குடும்பமாய், பிள்ளைகளாய், நண்பர்களாய், உறவினர்களாய் நாங்கள் இணைந்து உம்மை ஆராதிக்க, துதிக்க, இயேசுவினுடைய பிறப்பின் நாளிலே நாங்கள் கொண்டாடி மகிழ எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக நன்றி. வந்த ஒவ்வொருவரையும், ஆலயத்திலே கால் வைத்த ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய பலத்த கரத்துக்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ சமாதானம் பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ராஜாவாக, பிரதான ஆசாரியராக, தியாகத்தின் ஆண்டவரே தீபமாக எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. எங்களுக்கு கொடுத்த நல்ல அன்புக்காக, ஐக்கியத்துக்காக, கிறிஸ்துவின் உறவுக்காக நன்றி. உடைய பலத்த கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் சமாதானமும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட உடைய வருகை பரியந்தம் என்றென்றைக்கும் இருப்பதாக.
ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். வந்த எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். உங்களுக்காக ஒரு இனிப்பு கொடுக்கப்படும். நீங்கள் வாங்கி சொல்லுங்களேன். எப்படி ராஜேஷ் வாங்கய்யா, ராஜேஷ் ஜெரன் வாங்க, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள்.